14ஆம் நூற்றாண்டில் டெல்லி சுல்தான்கள் மதுரையை வந்து பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, இங்கே பல 1000 கிலோ தங்கங்கள் கிடைக்குது, ஒரு கோயில்லையும் ஆயிரக்கணக்கில் தங்கங்கள் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு டெல்லி சுல்தான்கள் ஒரு 40 வருஷம்தான் ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் அவர்கள் அடித்த கொள்ளை மனித மிருகங்கள்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஸ்ரீரங்கம் கோயிலில் அவங்க வந்து கொள்ளையடிக்கிறத தடுக்க பார்த்து 12,000 வைணவர்கள் இறந்து போனாங்க. அங்கேருந்து உற்சவரை எடுத்துக்கிட்டு வேற ஊருக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இப்போ பக்கத்தில் இருக்கிற கோவிந்தப்பட்டியில் இன்றைக்கும் வருஷம் ஆடி மாதம் அந்த 12,000 பேருக்கு திதி கொடுப்பாங்க. இன்றைக்கும் நடக்குது. இதே மாதிரி சிதம்பரம் கோயிலேருந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. சிதம்பரம் உற்சவர் திருப்பி வேற திருநெல்வேலி பக்கத்தில் புளியம்பட்டிங்கிற ஊரில் போய் வச்சுருந்தாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய உற்சவரை எடுத்துகிட்டு போய் கன்னியாகுமரியில் ஒரு ஐயனார் கோயிலில் வச்சுருக்காங்க. இதிலிருந்து அந்த மாலிகாஃபூர் காலத்தில் எடுத்துகிட்டு போனது 10,000 கிலோலேருந்து 15,000 கிலோ தங்கம் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. இதில் பல ஆயிரம் தமிழர்களை கொண்டிருக்காங்க. இதில் கடைசியாக இங்கே இருந்த சுல்தான் வந்து சிக்கந்தர்னு சொல்கிறாங்க. அவன் பேரில் இருக்கிறது தான் அந்த தர்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எப்படி செத்தான் என்ன ஆனாங்கிறது கிடையாது. ஏன்னா அவன் கடைசியாக வந்தவன் நாயக்கர்கள் வந்து கம்பண்ண நாயக்கருங்கிறவர் வந்து அவனை வீழ்த்துறாருன்னு இருக்கு. ஆனால் அவன் எப்படி செத்தான் என்னன்னு தெரியாது. தமிழக அரசின் சுற்றுலாத்துறை படியாக அவனுடைய கல்லறை கோரிப்பாளையத்தில் இருக்கிற தர்காவில் இருக்கு. கோரிப்பாளையம் ஓகே. ஆனால் இவங்க இங்கே மேலே இருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஒரு வருஷம் என்னன்னா, இவன் நம்ம தோத்துருவோன்னு பயந்து மலை மேலே ஏறி ஒழிஞ்சுக்கிட்டான். ஆனால் இவர் துரத்திட்டு போய் இது பண்ணாருன்னாங்க. நாயக்கர்கள் இவர்கள் அடித்த கொள்ளையை அறிந்து இவர்களை விரட்ட வந்தவர்கள் நிச்சயமாக அவனுக்கு தர்கா கட்டுறதுக்கு அடுத்த 200 ஆண்டு அவர்கள் தான் ஆட்சி பண்ணாங்க. அவங்க கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. சரியா? ஸோ இப்போ 1858 ஒரு ஃபோட்டோ இருக்குது, பிரிட்டிஷ்காரர்கள் எடுத்தது ஒரு புத்தகத்தில். அந்த ஃபோட்டோவில் பார்த்தா இன்னைக்கு காட்டுற மாதிரி எங்கள் தர்கா இல்லை. ஸோ இது அதற்கு பிறகுதான் இன்றைய ஷேப்பில். வருடம் என்ன சொன்னீங்க? 1858. அன்னைக்கு இந்த தர்காங்க இல்லை, இந்த ஷேப்பில் இல்லை. ரைட். அதாவது இப்போ தர்கா இருக்கிற குன்று எப்படின்னா, மேலே இதுக்கு போகிற வழியில் இன்னொரு சிறு குன்றில் ஃப்ளாட்டாக சமவெளி பகுதியில் இந்த தர்கா இருக்கு. அந்த அது தர்கா இங்கே இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 100 அடி தள்ளி இது ஒரு தீப குன்றுன்னு ஒன்று இருக்கு. அதில் தான் கார்த்திகை தீபம் ஏற்றுற வழக்கம். எப்படி நம்ம திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவோமோ அதை ஏற்றத்துக்கு அங்கே தீப தூண்னு இருக்கு. அந்த தீபத்தூணில் ஏற்றுறது வழக்கம். ஆனால் அதுக்கு தீபத்தூணை ஏற்றுறப்ப அந்த எண்ணெயை வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதோ சின்ன மண்டபம் ஏதோ ஒன்று 18ஆம் நூற்றாண்டு இறுதியிலையோ 19ஆம் நூற்றாண்டுலேயோ இவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க.